ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடே குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம ரஜினிகாந்த் கூட அமலா நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒன்று இல்லைங்க, ரெண்டு இல்லைங்க, 3 படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம ரஜினிக்கு ஜோடியாக வந்து அமலா. அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரஜினிகாந்த் கூட ஆக்டர் அமலா வந்து 3 படங்கள் நடிச்சிருக்காப்புலங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துலாங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 1987 நம்ம ரஜினிகாந்தினுடைய 37வது வயசில் வேலைக்காரன் படம் தாங்க. வேலைக்காரன் படம் மூலமாக ரஜினி கூட முதன்முறையாக ஜோடி சேர்ந்திருக்காப்புல நம்ம நடிகை அமலா. இந்த படத்தை வந்து BS முத்துராமன் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து ரகுபதி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வந்து இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. இது ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் படங்க, செம சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. வேலைக்காரன் படம் தேட்டர்லேயே நல்ல சூப்பராக ஓடிச்சுங்க. இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தில் அமலா நம்ம ரஜினிகாந்த் ஜோடி எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்தலாம். ரெண்டாவது படம் 1988 நம்ம ரஜினிகாந்தினுடைய 38வது வயசில் கொடி பறக்குது அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் ரெண்டாவது முறையாக ஜோடி சேர்ந்துக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட அமலா. இந்த படத்தை வந்து பாரதி ராஜா வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து DCP ஈரோடு சிவலிங்கம் தாதா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இதில் மணிவண்ணன் நடிச்சுக்காப்புல. இதில் உள்ள பாட்டெல்லாம் செம சூப்பர் ஹிட்டுங்க. இந்த படத்துக்கு இசை பார்த்தா இளையராஜா நினைப்போம், ஆனால் இளையராஜா இல்லைங்க, ஹம்ஷலக்ஷா அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தாங்க மியூசிக் பண்ணிக்காப்புல. இதில் உள்ள பாட்டு எல்லாமே செம சூப்பர் ஹிட்டுங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள ரஜினி நம்ம அமலா நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1989 நம்ம ரஜினிகாந்தினுடைய 39வது வயசில் மாப்பிள்ளை படம் தாங்க. மாப்பிள்ளை படத்தில் அமலா வந்து 3வது முறையாக ஜோடி சேர்ந்துக்காப்புல நம்ம ரஜினிகாந்த் கூட. இதில் ராஜசேகர் அப்படிங்கிற டேரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல. இதில் ஆறுமுகம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம ரஜினிகாந்த் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிக்காப்புல. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம அமலா ரஜினிகாந்த் நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். செம சூப்பராகவே இருக்குங்க இந்த படம். இந்த 3 படங்களில் நம்ம ரஜினிகாந்த் கூட அமலா நடிச்சுக்காப்புலங்க. இந்த 3 படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தில் ரஜினிகாந்த் அமலா ஜோடி சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடே குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.